மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போலி சாமியார் வந்து ஒரு வயசு கூட ஆகாத ஒரு குழந்தைய ஜாட்டியில் அடித்து அந்த குழந்தைய தலைக்கீழ தூக்கி ஸ்டேஜில் கீழே படுக்க வச்சு அதோட நெஞ்சு மேலே வந்து அவர் எப்படி 80-85 கிலோ மேலே இருப்பார். அவர் 2 காலம் எடுத்து அந்த ஒரு வயசு ஆகலை அந்த குழந்தை மேலே ஏறி நின்று ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறாரு. கேட்டால் அவர் சொல்கிற மந்திரத்தால் அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகுது தெரியல. பெற்றவங்க 2 பேருமே அந்த ஸ்டேஜில் நின்று பார்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு மூச்சு முட்டுது. இதுக்கு பேர் தான் கடவுள் நம்பிக்கை. இதெல்லாம் பெருசாக இந்த தமிழ்நாட்டு மக்களோ இல்லை இந்தியா தானே, ஏன் தமிழ்நாடு பேசணும், இந்தியா தானே, இந்தியாவில் இருக்கோம் யாருமே பேசலை. ஆனால் தமிழக அரசு வந்தே மாதரத்தை வந்து முதல்ல பாட்டாங்களாமா, 2வது தமிழ் தாய் வாழ்த்தை வந்து 3வதாக பாட்டாங்களாம். இதை வந்து ஒரு பெருசாக பேசுகிறாங்க. ஒரு உயிருள்ள ஒரு குழந்தை ஒரு ஸ்டேஜில் ஒரு போலீஸ் சாமியார் 2 காலை எடுத்து நெஞ்சு மலை ஏறி வச்சு நிற்கிறான் ஸ்டேஜில். அப்போ அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? ஒருவேளை அந்த போலீஸ் சாமியார் கூட இவங்க போலி அரசியல் எல்லாமே இணைப்பில் இருக்காங்களா? இதுக்கு பேர் தான் வந்து சங்கிலி இணைப்பா? இது பேர் தான் சங்கிலி அரசியலா இது? ரொம்ப நல்லா இருக்கே அவங்க நியாய தர்மம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க மனித நேயம்.